ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामैग्र्यमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानश्रामबद्धदेक्षं दयानिधिं देवतां शरण्यं देवं प्रपद्ये दिशन्तु मे देव सदा तुदीया दयादरङ्गान् जलाकटाक्षाः श्रोत्रेष्णं तामृतं क्षरन्तीं सरस्वतीं संसकामधेनुं विशेषवित्पारदेष्णात् विदग्धगोष्ठी समराङ्गनेषु जिगीषतो मे कवितार्केन्द्रान् शुभाकृतिमानमभ्युपेयाः व्याख्यामुद्रां करसरसिजय पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेण शन्नः अम्लसेरमृतवदें च प्लवयन् मामाविर्भूयाद्दनकमयि मानसे वागधीशः वागर्थसिद्धिहेतो पडत्तहयग्रीवसंस्थितिं भक्त्या कवितार्के केसरिना वेङ्कटनाथेन विरचितामेधां वागर्थसिद्धिहेतो पडत्तहयग्रीवसंस्थितिं भक्त्या कवितार्केसरिना वेङ्कटनाथेन विरचितामेधा ஓகே நேத்து வந்து 5 ஸ்லோகம் படிச்சோமா போன வாரம் 5 ஸ்லோகம் இப்ப 6 ஸ்லோகம் படிப்போமா யார் என்னோட படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க சுவாமி எங்க யார சொல்றாளோ அவ வரணும் சரியா யார் படிச்சாலும் ஓகே ஆனா அதுல சீக்வன்ஸ் வேணும் வாசிக்கணும் आरम्भगुर्वीक्षयिनी क्रमेण आरम्भगुर्वीक्षणैनी क्रमेण क्षयिनी क्रमेण आरम्भगुर्वीक्षयिनी क्रमेण लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना छायेव मैत्री खलसज्जनानाम् छायेव मैत्री कलसज्जनानाम् छायेव मैत्री कलसज्जनानाम् आरम्भगुर्वी क्रमेण आरम्भगुर्वीक्षयिनी क्रमेण आरम्भगुर्वीक्षयिनी क्रमेण लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना छायेव मैत्री खलसज्जनानाम् छायेव मैत्री कलसज्जनानाम् छायेव मैत्री कलसज्जनानाम् இப்போ இதுல சந்தி இருக்கா பாத்துருவோமா என்னென்ன வேர்டு சந்தி இருக்குன்னு பாப்போம் பூர்வார்த்த பரார்த்த அவ்வளவு छायेव ஓகேவா இந்த 3 வேர்டு இருக்கு ஓகே என்னன்னு பாத்துருவோம் அந்த இவரே சொல்லிட்டார் கோசகன் சுவாமி சொல்லிட்டார் பூர்வ அடே என் பூர்வார்த்த பரார்த்த அவ்வளவுதான் அடுத்தது என் சாயி இவ இல்ல சாயா பிளஸ் இவ ஓகே குட் அட்டெம்ப்ட் இப்படிதான் ட்ரை பண்ணணும் பாடம் படிக்கும்பொழுது தப்பு பண்ணலாம் ஓகே அப்ப அதுல தப்பே கிடையாது அப்புறம் தான் வந்து இது பண்ண கூடாது ஏன்னா என்ன சொல்றதுன்னா படிக்கும்பொழுது அர்த்தகரீச்ச வித்யா அர்த்தாகமோ நித்தியம் அரோகிதாச்சுன்னு சொல்லிட்டு 6 விஷயங்களை வந்து விதுரர் சொல்றார் விதுர நீதியில 6 விஷயங்கள் வந்து உலகத்துல சுகம்னா என்ன சுகம் சொல்ல ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்றோமே சுகம்னா என்ன பதில் சொல்லுங்க யாருன்னா பதில் சொல்லுங்க
சுகம்னு சொல்றோம் இல்லையா, எது வந்து சுகம், எது எது உங்களுக்கு எது வந்து சுகம் சுவாமி? உங்களுக்கு எது சுகம் சொல்லுங்க, உங்களுக்கு எது சுகமா சொல்லுங்க. எந்த சுகம் இதுதான் இப்பவே நல்லது பண்ணிட்டு திட்டு வாங்க மாட்டேன் அதனால பண்றது எல்லாரும். ஓகே, வேற என்ன மத்தவா? சுகம் சுகம் எனக்கு இத பண்ணா, இத செஞ்சா, இத சாப்பிட்டா எனக்கு வந்து சுகம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன்னா ரொம்ப ஆஹா பிரமாதமா இருக்குங்க சக்கரை பொங்கல். அது சுகம், சுகமா இருக்குவா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. மருத்துவ மார்கழி மாசம் வந்துட்டு வெண்பொங்கல், ஆஹா வெண்பொங்கல் சூப்பர் சூப்பர் அப்படின்னு. ஓகே, எது சுகம் அப்படின்னு கேட்கும்பொழுது இத வந்து திருதராஷ்டிர மகாராஜா வந்து தன்னுடைய தம்பியான விதுரன், மந்திரி தம்பி மற்றும் இது மந்திரி, அவர்கிட்ட கேட்கிறார், உலகத்துல மக்களுக்கு சுகம் சுகம் எது? அப்பா அவர் சொல்றார், good education. Good education is happiness. அர்த்தாகமஹா, நல்ல அர்த்தத்தோட எல்லாம் படிக்கிறோம், ஸ்லோகம் படிக்கிறோம், ஸ்லோகம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம், இதோட அர்த்தம் என்ன தெரியாது அப்படின்னு கூடாது. தெரிஞ்சுட்டு தான் படிக்கணும், படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு படிக்கணும். ஸோ குட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. அர்த்தாகமஹா, அப்புறம் ஹெல்தி லைஃப். ஹெல்தி லைஃப், நித்தியம் அரோகிதாச்ச பிரியா ச பாரியா, லவிங் வைஃப், ஸ்பௌஸ்னே வச்சுக்கலாம். ஓகே, ஹஸ்பண்ட், அதாவது கணவனுக்கு மனைவி, பிரியமான மனைவி, அதே மாதிரி மனைவிக்கு பிரியமான கணவன், கொத்த அன்போட இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இது வந்து ஸ்பௌஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அது மாதிரி பிரியா சபாரியா பிரியவாதினீச்ச, அண்ட் வந்து என்ன சொல்றது, என்ன சொல்றது, குட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பௌஸ் அப்படின்னு அர்த்தம். அழகா பேசுற ஒய்ஃப், அழகா அருமையா நன்னா பேசுற, குட் ஸ்பீக்கிங் ஆர் எனிதிங் வச்சுக்கேன், குட் ஸ்பீக்கிங் ஆர் சப்போர்ட்டிவ் வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, சப்போர்ட்டிவ் ஸ்பௌஸ், ஆனா அழகா பேசுற, சப்போர்ட்டிவா பேசுற. பிரியவாதினீச்ச, பிரியமா பேசணும், எரிஞ்சு விடக்கூடாது. அது வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஆத்துக்காரியா இருந்தாலும் சரி, ஆத்துக்காரரா இருந்தாலும் சரி, எரிஞ்சு விடக்கூடாது. எதுவா இருந்தாலும் சொல்லணும், இது இப்படி பண்ணிருக்கலாமே, அதை அப்படி பண்ணிருக்கலாமே. சில பேர்லாம் உப்பு இல்லை அப்படின்னா தூக்கி அடிப்பா, உப்பு குறைச்சி போட்டா. இப்பெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை, ஆட் பண்ணி எடுத்து இடது கையில எடுத்து போண்டுறோம். அப்பெல்லாம் அது கிடையாது. பெருமாளுக்கு என்ன எப்படி பண்றீங்க அப்படின்னு அண்ணாவே இல்லை. என்ன சப்போர்ட்டிவ் ஸ்பௌஸ், என்ன பிரியவாதினீச்ச. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தது வஷ்யஸ்ச புத்திரஹா அப்படின்னா குட் சில்ட்ரன், சொன்ன வச்சு கேட்கிற பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா சொன்னா, அம்மா சொன்னா, பிள்ளையோ பொண்ணோ கேட்டுக்கணும். வஷ்யஸ்ச புத்திரஹா. அப்புறம் அர்த்தகரி ச வித்யா, ஜாப் ஓரியன்டட் எஜுகேஷன். இப்பெல்லாம் சொல்றால ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ். எப்ப மகாபாரத காலத்திலே பேசிருக்காங்க, ஜாப் ஓரியன்டட் எஜுகேஷன். அர்த்தகரி ச வித்யா, ஆனா வேலை இல்லை, சம்பாதிக்க முடியல, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன படிச்சதா நல்ல பண்டிதர், வித்வான், அவரை யாரும் மதிக்க மாட்டா, அவர்கிட்ட யாரும் போய் எதுவும் கேட்கவும் மாட்டா, தெரிஞ்சுக்கவும் மாட்டா. லூசி புத்தகத்தையே பார்த்துட்டு இது போனாலே இதை சொல்லும், இப்ப என்ன நமக்கு உபதேசத்தை பண்ண ஆரம்பிச்சிடாரு அப்படின்னு சொல்லி நிந்திப்பா. அப்ப என்ன ஆகும், அந்த பண்டிதருக்கு அதனால இல்லை,
அவருடைய அந்த ஞானத்தை யாரும் பிரயோஜனம் இல்லாம வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பண்டிதருக்கு எதுவுமே அதாவது தேவையில்லாம இருக்கு வச்சுக்கங்களேன். அந்த படிப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜாப் ஓரியன்ட் எஜுகேஷன். அந்த படிப்புனால அவருக்கு வந்து சன்மானங்கள் கிடைக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், சன்மானங்கள் கிடைக்கணும். அப்படி இருக்கணும் அது அப்படிங்கிறாரு. அது அவர் பேர்ல இருக்கிற தப்பு கிடையாது. யார் பேர்ல? பண்டிதர் மேலேயோ படிச்சவர் பேர்லயோ அது தப்பு கிடையாது. அவருக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல அவ்வளவு. ஓகே. சோ இந்த 6 தான் ஹாப்பினஸ் இந்த லைஃப். இந்த 6 தான் ஹாப்பினஸ். இப்ப சொல்லுங்க, எது ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் and one's life. ஓகே. யார் சொல்றது? யாருக்கு சொல்ற? விக்ரமாதித்யரோட தம்பி. நாராயண கதையை கேட்டு தப்பு தப்பா சொன்னா எப்படி சுவாமி? யாருக்கு சொன்னா இத? வேற யாரு இருக்கீங்க கிளாஸ்ல? அவர் சுவாமி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட சொன்னாரு. வந்து திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட சொல்றாரு. திருதராஷ்டிர மகாராஜா என்ன கேள்வி கேட்டார்? திருதராஷ்டிர மகாராஜா ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஹாப்பினஸ்னா என்ன, சுகம்னா எது? சுகம்னா என்ன? வாழ்க்கையில ஒருவருக்கு சுகம்னா என்ன அப்படின்னா இந்த 6 தான் சுகம்ட்டார். இந்த 6ல நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கோ அது வந்து நமக்கு சுகம். இது எல்லாருக்குமே பொருந்தும் இது. ஓகே. ஆனால் என்ன பண்ணணும்? நீங்க குட் எஜுகேஷன் நல்லா படிக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல கத்துக் கொடுத்தா இதை கத்துக் கொடுக்க ஓஹோ இதெல்லாம் முக்கியம் நமக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாடம் நடத்திச்சு இந்த ஸ்லோகம் தேவையில்லைதான், நான் பாடம் நடத்திருக்கேன். நான் இப்படிதான் எங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்துவேன். பாடம் நடத்திச்சு கதையெல்லாம் சொல்லி பண்ணுவா. ஓகே. எல்லாமே சிலபஸ்ல வரணும்னா கஷ்டம். சிலபஸ்ல கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவான்னா பேஸ்டையெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவா. ஓகே. அப்போ விதுரர் வந்து இந்த 6 என்ன ஸ்லோகம் அது? அர்த்தாகமோ நித்யமரோகிதா ச பிரியா ச பார்யா பிரியவாதினி ச வஷ்யஸ்ச புத்ரோர்த்தகரி ச வித்யா ஷட்ஜீவலோகஸ்ய சுகானி ராஜன். ஜீவலோகன் அப்படின்னா நமக்கு பேர், மனிதனுக்கு பேர் ஜீவலோகன். இந்த உலகத்துல வசிப்பவன் அர்த்தம் ஜீவலோகன்னா. ஓகே. உயிருள்ளவனுக்குன்னு அர்த்தம். இது 6 இல்லை அப்படின்னா அவன் வந்து நடைப்பெணும். அவனுக்கு எந்த சுகமும் கிடையாது. இந்த 6த்துல 1ஆவது இருக்கணும். 6 கிடைச்சிட்டுனா பிரமாதம். ஓகே. 6 கிடைச்சதுன்னா பிரமாதம். கிடைக்கல அப்படின்னா 6ல 1ஆவது கிடைச்சிருக்கணும். நல்ல ஹெல்த்தி லைஃப் இருக்கணும், குட் எஜுகேஷன் இருக்கணும். நல்லா படிச்சேன் சுவாமி, நான் பிரமாதமா படிச்சேன் சுவாமி, எங்க ரொம்ப பிரமாதமான ஸ்கூல் இருக்கணும், பட் எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன அப்படிலாம் இருக்கா? நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. என்னுடைய சிரோமணி வாசிச்சார் 2 வருஷம் முன்னாடி, எனக்கு 2 வருஷம் சிரோமணி வாசிச்சார், சிக்ஷாதாஸ் வாசிச்சார், எங்கேயும் வேலை கிடைக்கல. பாவம். அது மாதிரிலாம் இருக்கா மனுஷா? அதனால இருக்கு. நல்லா படிச்சிருப்பா, ஜாப் கிடைக்காது, வேலை இல்லைன்னுவா. அப்ப என்னாச்சு? 1 இருக்கு, 1 இல்லை. நல்ல பிள்ளைகள் இருப்பா, எப்படி தெரியாது, நல்ல பத்தியோ அமைவா, பசங்க நல்லா இருக்க மாட்டா. நல்ல பசங்க அமைவா, வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுருப்பா. ஓகே. இப்படிதான் என்ன இருக்கும் ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தி எதனா நோய் இருக்கோ, நோய் இல்லாம இருக்கும். இந்த 6த்துல 3 இருந்தாலும் பெரிய விஷயம் தான். சுகம் தான், ஹாப்பினஸ் தான் இருக்கணும். எல்லாரும் இருக்கணும். 6 இருக்கணும்னு எல்லாருக்குமே விருப்பம் தான், இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வரும். எங்கேயோ போயிட்டேன் நான். என் வாத்தியார் அப்படிதான் கேட்பார், எங்கடா விட்ட அப்படின்னு. நான் சொல்லுவோம், சுவாமி தேவள் இந்த இடத்துல விட்டீர் சுவாமி அப்படின்ட்டு. சாயே வமைத்து இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சோம். அப்படியே எங்கேயோ போயிடுது. சுகம் அர்த்தகரீச்ச வித்யா அப்படின்ற அர்த்தம் தான் அது வந்து. நன்னா படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கணும், என்ன முடியுமோ மேக்ஸிமம் படிச்சுட்டே இருக்கணும். சின்ன வயசுல அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என் வயசுல படின்னு நான் படிப்பேன்,
ஆனா எப்படின்னா நான் என்னென்ன சின்ன வயசுல படிச்சனோ அதுக்கு சம்பந்தமா தான் என்னால படிக்க முடியும். புதுசா என்னால படிக்க முடியும். கஷ்டம், ஏறாது, மைண்ட்ல ஏறாது, மைண்ட் செட்ல போகாது. ஓகே, சரி. இப்ப வருவோம். இப்போ பூர்வ அர்த்த பூர்வார்த்த, பர அர்த்த பரார்த்த, छाया பிளஸ் இவ छायेव. ஓகே, இப்போ அர்த்தத்தை பார்க்கலாமா? அர்த்தம் ஆரம்ப ஆரம்ப குருவி. ஆரம்பன்னு ஒரு வேர்டு, குருவின்னு ஒரு வேர்டு, ரெண்டு சேர்ந்து இருக்குங்க. ஆரம்ப அப்படின்னா அர்த்தம் ஆரம்பம். குருவினா குரு. குருனா குருன்னு ஒரு அர்த்தம், பெருசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஹெவின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஹெவியா, ஓகே, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. குருன்னா பெருசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஹெவின்னு ஒரு அர்த்தம் உண்டு. குருன்னா குரு சொல்றோம் இல்லையா, என்னோட குருவர் சொல்றோம் இல்லையா, அந்த குருன்னு ஒரு அர்த்தம். மூணு அர்த்தம் உண்டு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. குரு அப்படின்னாக்க அது பிரிச்சு நம்முடைய பாவங்களை போக்குவோர், நம்ம தவறுகளை நீக்குபவர் அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தங்கள் சொல்றது. ஓகே, ஆரம்பத்துல இப்ப என்ன சொல்றாருன்னா छाया इव मैत्री தான் இங்க இருக்கக்கூடிய விஷயமே. छाया इव मैत्री. छायाனா என்ன? நிழல். நிழல் போல மைத்ரி. மைத்ரினா நட்பு. the friendship is like a shadow அப்படிங்கிற. friendship is like a shadow அப்படின்னா சொன்னார். see how is the shadow, our own shadow. மார்னிங்ல பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும், மத்தியானம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, there is no shadow at all. ஓகே, ஈவினிங் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். what happened in the middle? so இது வந்து one poet has seen, he has taken up, it is the friendship. okay, there are two types of friendship. ஒரு friendship எப்படி இருக்கும், அப்படியே எடுத்தோடனே ஐயா யாரு நீங்க, எங்க இருக்கீங்க அப்படிதான் இருக்கும். பெருசா ஆரம்பிப்பா, அப்படியே ஒருத்தர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ், போவா வருவா, நம்ம அங்க மீட் பண்ணுவோம், இன்னும் வாங்க அங்க போலாம் எங்க போலான்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இல்ல 1 வருஷம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் பிரிஞ்சு சண்டை போட்டா, அவனா அப்படின்னு சண்டை போட்டுருப்பா. இதுதான் மார்னிங் ஆரம்பிச்சு பெருசா ஆரம்பிக்கும். छाया மத்தியானம் 12 பார்த்தா இருக்கவே இருக்காது, எங்க போச்சு அந்த छायाன்னு தெரியாது. இதுதான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எக்ஸாம்பிள். இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி மொல்லமா ஆரம்பிக்கும், சூடா ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்து புதுசாயிட்டு போயிடும். இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அதான் ஆரம்ப குருவி. ஆரம்பத்துல பிரமாதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். என்ன ஷைனி கிரமேண, கிரமேண என்ன அப்படியே கிராஜுவலா ஷைனி இட் வில் ரெடியூஸ், அப்படியே குறைஞ்சிட்டே வரும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். வேலை இல்லை, போர் அடிக்கிறான், கேட்டா கூட்டம் வர மாட்டேங்கிறான், தவண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இது வந்து ஒரு விதமான மைத்ரி. என்ன சொல்ற, छाया இவ மைத்ரி. இப்ப சாயை வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம். மார்னிங் சாயை, ஈவினிங் சாயை. கார்த்தால இருந்து மத்தியானம் வரலும் ஒரு வித சாயினுடைய குவாலிட்டி, நிழலோட குவாலிட்டி. மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரலும் ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா. இப்ப கார்த்தால என்னன்னாக்க we start with longer. அடுத்த பார்த்தா பயங்கரமா ஆரம்பிப்பா, அப்படியே போனா கட்சியில காணாம போயிடும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாம போயிடும், அவரா அப்படின்னு போயிடும். ஆனா சிலது இருக்குல்ல, சில ஃப்ரெண்ட்ஷிப் அது சின்னதா ஆரம்பிக்கும், ஒரு ஸ்மைல்ல ஆரம்பிக்கும். ஸ்மைல்ன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்னிக்தமா போயிடும், ரொம்ப உயிர் பிரியாதோட. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி என் உயிர் நண்பர், 6 உயிர் நண்பர், ஃபேமிலி இவா இல்லாம அவா ஃபேமிலி எதுவும் நடக்காது, அவா ஃபேமிலி இல்லாம அவா ஃபேமிலி இவா இல்லாம தூரே பிடிச்சு. இந்த மாதிரிலாம் நான் வெளியில நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. ஓகே, ஏன் நம்ம பெரியவாள்லாம் இப்படிதான் இருந்திருக்கா. இந்த 2வது தான் லக்வீபுரா விருத்திமதி ச பஷ்சாத். ஓகே, ஒரு பெரியவாளை பாக்குறோம், அடியன் அப்படிங்கிறோம். எதுக்கு அடியன்றோம், அங்கதான் லக்வீபுரா, அதுதான் லக்வீபுரா, அடியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். சேவிக்கிறோம், ஒரு சுவாமி இருக்கார், சன்னதிக்கு போறோம், எங்கேயோ போறோம்,
அவ பார்த்து பெரிய சுவாமி அப்படிங்கிறா, பெரிய வித்வான்றா, விழுந்து சேவிக்கிறோம். சேவிச்ச உடனே வரணும், அனுகிரகம் பண்ணுவார். அவ்வளவுதான் அன்னைக்கு. இன்னும் 2 தடவை 3 தடவை சேவிச்ச உடனே யாரு என்ன எதுன்னு விசாரிப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகும். எங்க அடியே எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், எனக்கு இதை வந்து கடாட்சிக்கணும், இது வந்து தேவையிலேருந்து அனுகிரகம் பண்ணணும், இந்த இது வாசிக்கணும், இந்த இது அத்தியனம் பண்ணணும், இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அதனால என்ன அப்படியே போனா கடைசியில தான் குரு சிஷ்யா சம்பந்தம் ஆயிடும். பிரிக்க முடியாத குரு சிஷ்ய சம்பந்தம் வந்து நிற்கும். இதுதான் சொல்றாரு. கல சஜ்ஜனானாம். கல அப்படின்னா வந்து கெட்டவன். கெட்டவனுடைய நட்பு எப்படி இருக்கும்னா ஆரம்ப குர்வி, ஆரம்பத்துல பிரமாதமா இருக்கும். அப்புறமான கஞ்சன் ஒன்றும் செலவிக்க மாட்டேங்கிறான். நான் போயிட்டு வந்தேன், டூருக்கு போயிட்டு வந்தேன், கூட வந்தான், நான் என்ன கூட்டின்னு போக சொன்னா போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரையும் கூட்டின்னு போனார், இவரையா கூட்டின்னு போக சொன்னது? அந்த மாதிரி மைத்திரி எதுக்கு? தேவையில்லை. அந்த மாதிரி மைத்திரி தேவையே கிடையாது நமக்கு. அந்த மாதிரி மனுஷாலாம் நமக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி சில பேர்லாம் கத்தர மாட்டார், அதையும் பார்த்திருக்கேன் நான். இதெல்லாமும் இருக்குது. என்ன பண்ணுவா அப்படின்னா நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்கிப்பா. பாடசாலை வாசிக்கும் பொழுதும், வெளியில இதுல வாசிக்கும் சிரோமணிலாம் அந்த மேல சிக்ஷா சாஸ்திரி போக்குவரத்துல வாசிக்கும் பொழுதும் நம்ம கிட்டே இருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பா. உனக்கு தெரியுமான்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம், நமக்கு ஞான விருத்திக்கு கத்துக் கொடுக்க வேண்டியதுதான். அதவா வித்யா சதுர்த்தம் நோபலபியதேன்னு சொல்லிட்டு சொல்றது. ஞானத்தை ஒருத்தர் கேட்கும்போது நம்ம கத்துக் கொடுக்கணும்ன்றத சொல்றது. ஆனா இவா என்ன பண்ணுவானா, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தெரியாது, ஒரேடியா சொல்லிடுவோம் எனக்கு தெரியாது அப்படின்னு. சோ கல சஜ்ஜனானாம் அப்படின்னா அவர் வந்து நல்லவர் இல்லை, அப்படிப்பட்டவர் நல்லவர் இல்லை. சஜ்ஜனங்கள், சத்ஜன, இந்த இடத்துல சந்தி மிஸ் பண்ணிட்டோம், நாம சந்தி எழுதணும். சத்து ஜன ஹைலைட் பண்றேன். சஜ்ஜன சஜ்ஜன எழுதிங்க, இது ஒரு சந்தி. சத்து ஜன சஜ்ஜன, சத் பிளஸ் ஜன சஜ்ஜன. ஆச்சா, சஜ்ஜன் இருக்காது. கலஜன சஜ்ஜன ரெண்டும் உண்டு. கலஜனா கெட்டவர்கள், கெட்ட மனிதர்கள், அதனால நல்ல எண்ணம் இல்லாதவர்கள், அவ்வளவு. சத்து ஜன நல்ல எண்ணம் உடையவர்கள், அவ்வளவுதான். இவா 2 பேருக்கும் இதான் எக்ஸாம். சாயேவ மைத்ரி, இவருடைய நட்பு எப்படி இருக்கும்னா இந்த சாயை போல இருக்கும். அப்படின்னா தினசிய பூர்வார்த்த பரார்த்த பின்னா. பூர்வார்த்தம்னா முன்பாதி, பூர்வ அர்த்தம் பூர்வார்த்தம், பரார்த்தம் பரார்த்தம் பின் பகுதி, பின் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப். இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் தானே ஒரு நாள்ல இருக்கக்கூடிய ஷேடோனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் மாதிரி இவருடைய நட்பு இருக்கும் அப்படின்ற ஒரே வார்த்தை. அப்போ எப்படி இருக்கும் மார்னிங் இது எப்படி இருக்கும்? ஆரம்ப குருவி பிரமாதமா இருக்கும் ஆரம்பத்துல, க்ஷைனி கிரமேன், அப்புறம் குறைஞ்சே போயிடும். அப்புறம் லக்வி புறா, அப்புறம் ஆனா இவாளுடைய நட்பு எப்படி இருக்கும், சஜ்ஜனர்களுடைய நட்பு எப்படி இருக்கும்? லக்வி புறா கொஞ்சமா ஆரம்பிக்கும். விருத்திமதி சபஷ்சாத், அப்படியே வளர்ந்துட்டே போகும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், லைஃப் லாங் அப்படியே போயிடும். அது மாதிரி பூர்வார்த்த பரார்த்த பின்னா சாயேவ மைத்ரி கல சஜ்ஜனா. The friendship of good and bad people or bad and good people you can take like this, like the shadow in the morning and afternoon. ஓகே, புரிஞ்சுனீங்களா? இல்லைன்னா சந்தேகம் இருக்கா? இப்ப நீங்க படிச்சுட்டு ஸ்லோகத்தை படிச்சுட்டு அர்த்தம் சொல்லுங்க. அடியேன் விஜயசாரநாதன் வாசிக்கிறீங்களாமா? ஃபர்ஸ்ட் அடி. ஆரம்பகுர்வி ஷைனீ கிரமேண லக்வி புரா விருத்திமதி ச பஷ்டாத் தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பின்னா தாயேவ மைத்ரி கலசஜ்ஜனானாம். இதுல வந்து 4 சந்தி இருக்கடியன். பூர்வார்த்த, பூர்வ பிளஸ் அர்த்த, பரார்த்த, பர பிளஸ் அர்த்த, சாயேவ, சாயா பிளஸ் இவ, சஜ்ஜன, சத் பிளஸ் ஜனம். இந்த ஸ்லோகத்துல வந்து
நட்பை பத்தி பேசுறது. இந்த ஸ்லோகம் நட்பை பத்தி பேசுறது. அந்த நட்பு வந்து 2 வகையா பிரிக்கிறார். எப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நட்பு எப்படி இருக்கும்னா, ஒரு சாயை, அதாவது ஒரு நிழல் காலை நேரத்துல எவ்வளவு பெருசா இருக்கும், மத்தியானம் ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெருசா ஆரம்பிக்கிறோம் ஒரு நட்பு. அதுக்கப்புறம் போக 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 காலம் கழிய ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் சண்டை போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இது வந்து பேட் பீப்புளோட இருக்க நட்பு, அந்த மாதிரி உண்டான நட்பு வந்து அந்த சாயை வந்து கார்த்தால இருந்து மத்தியானம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு நல்லவாளோட ஒரு நட்பு, ஒரு குரு சிஷ்யன் நட்பு, அந்த மாதிரியான நட்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணுமே இல்லாம சின்ன துரும்பு சைஸ்ல ஆரம்பிக்கும். அதாவது அந்த மத்தியானம் நம்ம சூரியன் கீழே இருந்தோம்னா நம்ம தரையில பார்த்தா நிழலே தெரியாது. அந்த அளவு ஆரம்பிக்கும். இதே சாயங்காலம் பார்த்தோம்னா நம்மளோட நிழல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல நட்புன்றது அந்த சின்னதுல இருந்து பெருசாயிண்டே போயிட்டே இருக்கும். சந்தோஷம். சிரிஷா வாசிக்கலாமா? अडियन् आरम्भकुर्वी क्षयिणी क्रमेण लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना चायैव मैत्री कलसज्जनानाम्. अडियन् 4 சந்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் பூர்வார்த்த, பூர்வா பிளஸ் அர்த்த, பரார்த்த, பரா பிளஸ் அர்த்த, சாயேவ, சாயா பிளஸ் இவ, கலசத்த, சஜ்ஜ வந்து சத் பிளஸ் ஜனா. மீனிங் வந்து ஆரம்ப குருவி க்ஷயிணி கிரமேண. ஃப்ரெண்ட்ஷிப்ல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப லைக் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நிறைய இருக்கும். ஆனா வந்து அப்புறம் வந்து ஷேடோ மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சண்டே போகும். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்து லக்வி புரா விருத்திமதி ச பஷாத். ஃபர்ஸ்ட் சின்னதா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் வந்து பெருசா போயிட்டே இருக்கும். இது வந்து தினசிய பூர்வார்த்த பரார்த்த மாதிரி இருக்கு. அப்படி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் குட் அண்ட் பேட் பீப்புள் வந்து தினசிய பூர்வார்த்த பரார்த்த மாதிரி இருக்கு. அடியன் தன்யாஸ்மி. आरम्भ गुर्वी क्षयिणी क्रमेण लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्धपरार्धभिन्ना छायेव मैत्री खलसज्जनानाम्. अरे நீங்க 4 சந்தி இருக்கு. பூர்வார்த்த, பூர்வ பிளஸ் அர்த்த, பரார்த்த, பர பிளஸ் அர்த்த, छायेव, छाया பிளஸ் இவ, அதுக்கப்புறம் சஜ்ஜனானாம் வந்து சத் பிளஸ் ஜனானாம். அப்படின்னு இதோட அர்த்தம் வந்து ஆரம்ப குருவி க்ஷயிணி கிரமேண. அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து நன்னா பெருசா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போக போக ரொம்ப கம்மியாயிண்டே போகும். ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கும்னா லக்வி புரா விருத்திமதி ச பஷாத். ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கும், ஆனா அது போக போக ரொம்ப பெருசாயிண்டே போகும். இந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எப்படி இருக்குன்னா தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பின்னா அப்படி இருக்கு. அதாவது கார்த்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஆரம்பத்துல பெருசா லாங்கா அப்படி இருக்கும். அப்படிதான் மார்னிங்ல ஷேடோஸ் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் ஆஃப்டர்நூன்ல ரொம்ப குட்டி ஆயிடும். அதே மாதிரி
அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கம்மியாயிடும். ஆனா பர அர்த்த தினத்தோட அதர் ஹாஃப்ல வந்து ரொம்ப கம்மியா ஆரம்பிக்கும் ஆஃப்டர்நூன்ல. ஆனா போக போக சாயங்காலத்துல ரொம்ப பெருசா இருக்கும். அதான் சாயேவ மைத்ரி கலசஜனானா. ஸோ இந்த பேட் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த மார்னிங் ஷேடோ மாதிரி பெருசா ஆரம்பிக்கும். ஆனா குட்டியா ஆஃப்டர்நூன் ஷேடோ மாதிரி முடியும். அடி गुर्वी शैलिक्रवेळ लक्ष्मीपुरा वृद्धिवती च पश्चात् दिलस्य पूर्वार्धपरार्धविल्लासायेव मैत्री खलसज्जनाना. இது வந்து இந்த ஸ்லோகம் லேத்தி சதகத்துல என்ன சொல்றதுன்னா, சில பேர் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருப்பா அப்படின்னு சொல்றது. சில பேர் வந்து முதல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஆனா சீக்கிரமே வந்து சாயை இப்ப காத்தால எப்படி இருக்குமோ எல்லாம் மத்தியானம் போயிடுவோம், சாயம் அவ்வளவா இருக்காதோ அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டா. வந்து சீக்கிரமே போயிடுவா. அதே இப்ப வந்து சில பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவா. அவ எப்படின்னா வந்து அவளா நிலைச்சு நிற்பா. குழந்தைகள் எல்லாரும் வாசிச்சா சுவாமி. அடுத்த ஸ்லோகம் இப்ப இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். அது இருக்கட்டும், சந்தி இருக்கட்டும். அடுத்து யார் என்னோட படிக்க போகுங்க? அடியேனா விஜய் சார்நாதன் வாசிக்கிறீங்களா? ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ நாஸ்த்யுத்யமோ பந்துஹ நாஸ்த்யுத்யமனசோ பந்தமசமோ நாஸ்த்யுத்யம ஸ்வாமி நாஸ்த்யுத்யம சமோ பந்துஹ நாஸ்த்யுத்யம சமோ பந்துஹ நாஸ்த்யுத்யம சமோ பந்துஹ குர்வாணோ நாவசீததி குர்வாணோ நாவசீததி குர்வாணோ நாவசீததி ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ நாஸ்த்யுத்யம சமோ பந்துஹ நாஸ்த்யுத்யம சமோ பந்துஹ நாஸ்த்யுத்யம சமோ பந்துஹ குர்வாணோ நாவசீததி குர்வாணோ நாவசீததி குர்வாணோ நாவசீததி. இப்போ சந்தி வேர்டு என்னன்னு இருக்கு பாப்போம். ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு. இங்க எதுவும் சந்தி இல்லை. ஆனா இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு எண்டுல வந்து சந்தி இருக்கு. அப்புறம் நாஸ்த்யுத்யம இந்த இடத்துல வந்து சந்தி இருக்குது. குர்வாணோ குர்வானோ அதாவது இந்த நாவசீததி இருக்கு. அதாவது என்ன, இந்த ஓ இருக்கு இல்லையா, இதுவும் சந்தி தான், இந்த ஓன்றதும் சந்தி தான். அப்புறம் இந்த ஓவும் சந்தி தான். இது ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் இது இல்லையா, திருப்பி பார்க்கணும். இந்த ஓன்னு வந்தா என்னன்னு சொல்லிருக்கேன் நானு, விசர்க சந்தி. அவ்வளவுதான். விசர்கஸ்ய உக்த்வம். கரெக்ட் 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 கரெக்ட். விசர்கஸ்ய
உத்தம். ஓகே, விசர்க சந்தி. அது பேரு ஓடுறது. அடியன் ஷரீரஸ்தோ வந்து ஷரீரஹ தோதன் அடியன். அப்படி இல்ல, அது வந்து சரீரே திஷ்டன் சமாசம், அது சந்தி கிடையாதுங்க. ஓகே, ஷரீரஸ்தா பிளஸ் மகான். மகான். ஓகே, ஷரீரஸ்தோ மகான். அப்புறம் நாஸ்தி, இதே பிரிக்கணும், நாஸ்தியே பிரிக்கணும். நாஸ்தி 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 நாஸ்தி. ஓகேவா? நாஸ்தி பிளஸ் உத்யம. உத்யம. ஓகேவா? நாஸ்தி உத்யம. அடுத்தது குர்வாணஹ பிளஸ் ந. இது வந்து குர்வானோன்னு மாறுறது. அடுத்து ந பிளஸ் அவசீததி. ஓகே, ந பிளஸ் அவசீததி, நாவசீததி. ஓகேவா? பார்த்தத பார்க்கலாம். உத்யம சமோ பந்து, உத்யமஹ பிளஸ் பந்து. இல்ல இல்ல, உத்யம சமஹ பிளஸ் பந்து. கரெக்ட், அங்க ஒரு சந்தி இருக்கே. சமஹ பிளஸ் பந்து. ஓகே, பந்து. சமஹ பிளஸ் பந்து, சமோ பந்து. அதாவது என்ன, விசர்க்கம் அஹா, அதாவது இந்த விசர்க சந்தி இருக்கு இல்லையா, அதுல ஒரு 6 வருஷம் இருக்குது. அஹா பிளஸ் எனி சாஃப்ட் ஓவர், சாஃப்ட் கான்சனன்ட். ஓகே, அஹா becomes o. அஹான்றது ஓன் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமஹா பிகம்ஸ் ராமு. அப்படிதான் இங்க மாறி இருக்கு. சமஹா பிகம்ஸ் சமு. குர்வானஹா பிகம்ஸ் குர்வானு. ஓகே, ஷரீரஸ்தஹ பிகம்ஸ் ஷரீரஸ்தோ. ஓகே, okay, yeah. Aha, any soft consonants, aha becomes o. Okay va? In the aha plus vowel enna agum, maranju poidum. Aha plus a thavara any vowel other than a. Okay, visarga will disappear. For example, Ramaha. Okay, ichchati. When Rama ichchati na. Raman virumbigiran. Ramaha ichchati. Rama ichchati. Example, Sri Bhishma uvacha solrom illaya. Bhishma uvacha. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸ்திர உவாச்ச, ஸ்ரீ வைசம்பாயன உவாச்ச, இது எல்லாமே இந்த வெரைட்டி தான், இந்த வெரைட்டி. ஓகே, அடியன் ஸ்ரீ பீஷ். அடியன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ. அதேதான் வஷட்காரோ வருது இல்லையா? அது வந்து இந்த வெரைட்டி. அஹா பிளஸ் சாஃப்ட் கான்சனன்ட். வஷட்காரஹ பிகம்ஸ் வஷட்காரோ. விராமோ விரதோ மார்கோ நேயோ நயஹ. இந்த லைன்ல இருக்கா? ஃபுல்லா இருக்கா? ஆமாடி. ராமஹ பிகம்ஸ் ராமோ. ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயஹ. ஏங்க நயஹ வந்து அங்க ஏன் நயோ வரலன்னா அடுத்த பதம் கிடையாது, ஆனால் நயஹ. ராமஹ விராமஹ நேயஹ. ராமோ விராமோ விரதோ விரதஹ மார்கஹ நேயஹ நயஹ. அப்படி இது ஸ்ரீ வைசம்பாயன உவாச்ச, ஸ்ரீ யுதிஷ்டிர உவாச்ச, பீஷ்ம உவாச்ச. ஓகே, அது மாதிரி பின்னாடி வச்சு ஸ்ரீ அர்ஜுன உவாச்ச. ரைட், எல்லாருக்குமே வருது இல்ல?
அப்படியே அதுலயே பார்த்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நிறைய வருது, நிறைய இதுல வரும். ஓகே, ஸ்ரீ வைசம்பாயன உவாச்ச எல்லாமே அந்த இடத்துல வருது இந்த செகண்ட். சரியா? இதெல்லாம் நீங்க அன்வயம் பண்ணி பார்க்கணும். இதுல சந்தி வரும்பொழுது சந்தியில மொத்தம் கிட்டத்தட்ட 28 சந்தி இம்பார்ட்டன்ட் சந்தி இருக்குது. அதுல இது 2 28 சந்தி. அதை 3ஆ பிரிக்கணும். vowel plus vowel, consonant vowel plus consonant, vowel plus அதாவதுன்னா 3 வெரைட்டி பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? vowels plus vowels. Okay, vowels plus consonants. Vowels, consonant plus consonants. Plus consonants. Okay, visarga. அடுத்து வந்து visarga plus vowel or consonants. அப்ப இது ரெண்டும் ஒரு வெரைட்டி தான். இது ரெண்டும் ஒரே வெரைட்டி தான். ரெண்டும் ஒரே வெரைட்டி. ஓகே, சோ இதுக்கு பேர் வந்து குணசந்தி, இதுக்கு பேர் வந்து அச்சந்தி ஆர் ஸ்வரசந்தின்னு பேர் இருக்கு. ஓகே, இதுக்கு வெஞ்சன சந்தின்னு பேரு. இது ரெண்டுக்கும் மூணுக்கும் ரெண்டாவதுக்கு மூணாவது என்ன பேரு? வெஞ்சன சந்தி. கடைசிக்கு என்ன பேரு? விசர்க சந்தி. ஒண்ணுல 8 வெரைட்டி இருக்கு. ஓகே, வெஞ்சன சந்தில கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, 8 இல்ல 9 இருக்கும். அதுனே வந்தா மொத்தம் 27-28 சந்தி வரும் மொத்தம். இது படிக்கணும், இதெல்லாம் இப்பதான் படிச்சு வச்சுக்கணும் நீங்க. சரியா? அடுத்தது இதை நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே வெறும் விட்டுறக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கணும் அதெல்லாம். சரியா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? சரி, இப்போ ஷரீரஸ்தா மகான், ஷரீரஸ்தோ மகான், ந அஸ்தி நாஸ்தி. இந்த கலரை மாத்திடுறேன். ஸோ நீங்களாம் வந்து மாறி என்ன ஓகே, இந்த இதில் மாத்திடுறேன். சந்தியை வந்து கலர் மாத்திடுறேன். நாஸ்தி நாஸ்தி, நாஸ்தி பிளஸ் உத்தியம, குர்வாணஹ பிளஸ் ந பிளஸ் அவசீததி, சமஹ பிளஸ் பந்து, சமோ பந்து. சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆலசியம்னா லேசினஸ், டைலேட். நம்ம என்ன சொல்லுவோம்? லேசினஸ். அதேதான். இன்னைக்கு படிச்சு வச்சுக்கப்பா. ஓகே, அடுத்த மாசம் 20ஆம் தேதி டிசம்பர் 20ல இருந்து பரீட்சை ஆரம்பம். படிக்கலாம், நிறைய இருக்கு. 29 தானே, 20 நாள் இருக்கு, பாத்துக்கலாம். அவனு கம்முன்னு இருக்காது. சில பேர்லாம் கம்முன்னு இருக்க மாட்டான். சொல்லச்சே சைலண்டா சொல்லிட்டு அதை தவிர பின்னாடி ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, பாத்துக்கலாமே 20 தானே, இப்போ 4 லெசன் தான் இருக்குது, 10ஆம் தேதி படிக்க ஆரம்பிச்சா முடிச்சுடுவான். 19ஆம் தேதி 20ஆம் தேதி எக்ஸாம். நான் 10ஆம் தேதி பார்த்தா உடம்பு சரியில்லாம போயிடும், ஆத்துல கல்யாணம் வரும், வேற எங்கன்னா போக முடியாயிடும். ஏன்னா இல்லைன்னா வந்து அந்த சமயத்துல நான் தொந்தரவுகள் வந்து நிற்கும். ஸோ என்ன பண்ணார், 10ஆம் தேதி பார்ப்பார். சரி, நீங்க படிக்கலாம். 11ஆம் தேதி என்ன ஆகும், ஒரு 2 நாள் எங்கன்னா இது ஆயிடுவார், என்கேஜ் ஆயிடுவார். சரி, 14ல இருந்து படிச்சுக்கலான்னு. கட்சியில என்ன ஆகும்னா 18ஆம் தேதி ராத்திரி 19ஆம் தேதி ராத்திரி டைம் கிடைக்கும். என்ன பண்ணுவார் அப்போ? பண்ண முடியாது. இதுதான் ஆலசியம். ஆலசியம் வந்து என்ன ஆகும்னா கூடவே நான் தொந்தரவுல கூட்டின்னு வரும். ஸோ ஆலசியம் ஹிமன் இது எங்க இருக்குதுன்னாரு, இந்த ஆலசியம் எங்க இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னாரு. நல்லா அது வந்து நண்பனா பகைவனான்னு, பகைவன் உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரின்னார். ஆலசியம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தா மகான் இருக்கு. சாதாரண இருக்குல்ல, பெரிய ரொம்ப பெரிய எதிரி, ரொம்ப பெரிய இது சத்ரு நம்ம உடம்புலயே இருக்காருன்னு. யாரு அது? நம்ம ஆலசியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குன்னு சொல்லல, எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அதை தாண்டி வந்தவர்கள் தான் சாதனையாளர்கள், பெரியவர்கள். ஓகே,
அதே மாதிரி இன்னும் சொல்றேன், இன்னொன்னு நம்ம உடம்புல இருக்குது, 2 இருக்குது. அவர் என்ன சொல்ற, உன்னோட நிக்கல. ஒரு எதிரி நம்ம கிட்ட இருக்கான், கூட ஒரு நண்பன் இருக்கான். நீங்க யார எடுத்துக்க போறீங்க? யார வந்து நீங்க வந்து மதிக்க போறீங்க? ஓகே, 2 பேர் நம்ம உடம்புல இருக்கா. ஒருத்தர் வந்து நமக்கு சத்ரு, ஒருத்தர் வந்து நமக்கு நண்பர். நீங்க யார சத்ருவா மதிக்க போறீங்க, யார நண்பனா மதிக்க போறீங்கன்றது ஒரு விஷயம். ஆனா உண்மையிலேயே யார் சத்ரு யார் வந்து நண்பன்றது தெரியணும்ல, யார் மித்திரன்றது தெரியணும், தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு கான்க்ளேவ் போயிருந்தேன். ஒரு பெரிய ஸ்பீக்கர், டிவி புகழ் வந்திருந்தார் ஒருத்தர், பெரிய ஸ்பீக்கர். அது வந்து மெயின் டாபிக்கே அவர் வந்து ஜென்சியை பத்தி பேசினார். 20-25 நிமிஷம் பேசினார். ஒண்ணுதான் புரிஞ்சுட்டேன் ஜென்சினா என்னன்னு அவர் பேச்சுல இருந்து. சொன்ன பேச்ச கேட்க மாட்டான், முட்டாப்பே, காட்டு மிராண்டி, அவ்வளவுதான். அவன் இஷ்டத்துக்கு இருக்கும். இந்த கோவில் மாடுன்னு சொல்லுவாள்ல, சுத்தி வரும். அதை யாரும் தொடக்கூடாது, யாரும் எதுவும் பண்ண மாட்டா, அடிக்க மாட்டா, திட்ட மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, அது முட்டும் எல்லாரையும். அவ்வளவுதான் ஜென்சி, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ எத்திக்ஸ் தெரியலன்னா என்ன, நாம பண்றது ரைட்டா தப்பான்னு எப்படி தெரியும்? எத்திக்ஸ் தெரியணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அது சொன்ன பேச்ச கேட்கணும்ல. அவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீங்கெல்லாம் வந்து நினைக்கிறத உங்க அப்பா அம்மா நினைச்சது நீங்க பண்ணீங்க, பண்ணீங்க. ஆமா, அதெல்லாம் அந்த காலம், இப்ப இல்ல. சோ என்ன சொல்றேன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, நாம பேசுறது ரைட்டா தப்பா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான், பேசிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. அது நான் அந்த மாதிரி எப்படி பேச முடியும்? அவன் பேசிட்டு தான் இருப்பான். நீங்க யூ ஹேவ் டு அக்செப்ட் அப்படிங்கிறாரு. அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? சோ உடம்புல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து லேசினஸ், இன்னொன்னு வந்து எஃபோர்ட், உத்தியமம், முயற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இண்டஸ்ட்ரியஸ், எஃபோர்ட், ஆக்டிவ்னஸ் வச்சுங்க. உத்தியமா முயற்சி, முயற்சிக்கு இதெல்லாம் எல்லாமே வேணும். முயற்சிக்கு ஆக்டிவா இருக்கணும், எப்ப சான்ஸ் கிடைக்கணும் ரெடியா இருக்கணும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், திங்கிங் இருந்துட்டே இருக்கணும், எனர்ஜி இருக்கணும், பாசிட்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாம் உத்தியமத்துக்கு தேவை. ஓகே, உத்தியம சமஹா பந்து, அதுவும் உடம்புக்குள்ளே இருக்குங்க. என்ன சொன்னார்? நம்ம உடம்புல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆலசியம், இன்னொன்னு வந்து உத்தியமம். உனக்கு ஆலசியம் வேணுமா உத்தியம் வேணுமா? அவர் சொன்னார் ஆலசியம்ன்றது எதிரினா. ஏன் சுவாமி அப்படின்னு திருப்பி கேட்டா, அதான் ஜென்சின்னார். அது ஏன் இதுதான் வந்து எளிமையா இருக்கக்கூடாதா, அதுதான் வந்து நண்பனா இருக்கக்கூடாதா அப்படின்னா, அதான் டெஸ்டட் ஆன்சர்ஸ். சும்மா திரும்பி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன, வேப்பங்காய் கசக்கும், அது எப்படி வேப்பங்காய் கசக்கும் அப்படின்னா, சாப்பிட்டு பாரு. விஷத்தை தாட்டா செத்து போயிடுவான், அது எப்படி விஷத்தை தாட்டா செத்து போயிடுவான்? நோ நோ நோ, ஐ கேன் யூஸ் இட். அப்புறம் இருக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னா. ஆலசியம் ஹி மனுஷ்யான சரீரஸ்தா மகான், உடம்புலயே இருக்கக்கூடிய எதிரி அது. ரிப்புகு, சத்ரு. சரீரஸ்தா மகான் ரிப்புகு, ரொம்ப பெரிய எதிரி. சின்ன எதிரிகளா இல்ல, ரொம்ப ஈஸி இல்ல. அதே மாதிரி உத்தியம சமஹா பந்து, நம்ம உடம்புல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். யாரு? நண்பன், உறவினர். அவர் எதிரி, இவர் வந்து உறவினன். உறவினன் பந்துகு. பந்துன்னா யாருன்னா, நமக்கு யார் நல்லது நினைக்கிறாளோ அவதான் பந்து. நம்ம சொல்லிக்கிறோம் பந்துன்னு சொல்லிக்கிறோம். ஆமா, பந்து என்னத்த சொல்லிட்டு வர வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டாதான் அப்படின்னா. அப்புறம் என்ன பந்து, அப்புறம் என்ன உறவு அப்படின்னா, உறவினர்கள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், நம்மளை முன்னேற்ற மாதிரி இருக்கும். அவர் தான் உறவுகாரன். ஓகே, நாஸ்தி உத்தியம சமஹா பந்துகு. உத்தியம சமம் போல நண்பன் இல்லை, உறவினன் இல்லை அப்படின்னார். குர்வானஹா, இதை செய்பவன். குர்வான அர்த்தம் உத்தியமத்தை செய்பவன், அந்த இடத்துல அதான் அர்த்தம். அவசீதத்தை, அழிந்து போவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அழிஞ்சு போயிடுவான், அழிஞ்சு அதை வாயால கூட சொல்ல விரும்பல. அழிஞ்சு போயிடுவான்றது சொல்ற கூட விரும்பல. என்ன சொல்ல? அழிஞ்சு போக மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். அர்த்தம் சொல்லுங்க, படிச்சுட்டு அர்த்தம் சொல்லுங்க. அடி ஆலஸ்யம் ஹி மனுஷ்யாணாம்
शरीरस्थो महान् रिपुः नास्त्युद्यमसमो बन्धुः कुर्वाणो नावसीदति. இதுல வந்து சந்தி பதங்கள் பார்த்தோம்னா ஷரீரஸ்தோ மகான், அதாவது ஷரீரஸ்தः பிளஸ் மகான், நாஸ்தியுஹு நாஸ்தி அதாவது ந பிளஸ் அஸ்தி, ந பிளஸ் அஸ்தி, அப்புறம் நாஸ்தியுத்யம நாஸ்தி பிளஸ் உத்யம, சமோ பந்துஹு சமஹ பிளஸ் பந்துஹு, குர்வாணோ ந குர்வாணஹ பிளஸ் ந, நாவசீததி ந பிளஸ் அவசீததி. அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் சந்திகளோட வகைகள்லாம் பார்த்தோம், விசர்க சந்தி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து அதாவது நம்ம சரீரத்துக்குள்ள, ஒரு மனுஷனோட சரீரத்துக்குள்ள 2 பேர் இருக்கா. யாரு? ஒருத்தர் பரம எதிரின்னு சொல்லலாம், இன்னொருத்தர் பந்துன்னு சொல்லலாம். பந்துனா நமக்கு நல்லது நினைக்கிறவர், நம்மளை முன்னேற்க ட்ரை பண்றவர், அவர் தான் பந்து. சோ ஃபர்ஸ்ட் அந்த எதிரின்றவா யாருன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார், ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு. இதுல வந்து அதாவது லேசினஸ் தான், சோம்பேறியா இருக்கிறது, சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது, அந்த சும்மாவே உட்காந்துருப்பேன் தவிர வேற எதுவும் வேலை பண்ண மாட்டேன், அந்த மைண்ட் செட்டு தான் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்க பரம எதிரி. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்ல வந்து நாஸ்த்யுத்யமசமோ பந்துஹு குர்வாணோ நாவசீததி. அதுக்கு அடுத்து பந்து யாருன்னா இந்த லேசினஸ் பரம எதிரி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது எஃபர்ட், அதாவது நம்ம போடக்கூடிய ஒர்க். நான் வந்து 5 நிமிஷம் சும்மா இருந்தா கூட சரி 5 நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாமே, 2 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாமே அப்படின்னு பண்றது, அந்த ஹார்ட் ஒர்க், அதுதான் வந்து நம்மளோட எப்பவுமே கூட இருக்கும், நம்மளை எப்பவுமே முன்னேற்றவும் அதுதான் ஹெல்ப் பண்ணும். அடியன் சுவாமி, தேவரீருக்கு டைம் இருக்குமா குழந்தைகள் வாசிக்க? சொல்லிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடியன் சுவாமி, அடியன் சிரிஷா வாசிக்கிறீங்களாமா? அடியன். ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹ நாஸ்த்யுத்யமசமோ பந்துஹ குர்வாணோ நாவசீததி. சந்தி வந்து ஷரீரஸ்தோ மகான், அதாவது ஷரீரஸ்தஹ பிளஸ் மகான், அப்புறம் ந பிளஸ் அஸ்தி நாஸ்தி, நாஸ்தியுத்யம வந்து நாஸ்தி பிளஸ் உத்யம, அப்புறம் சமோ பந்துஹு சமஹ பிளஸ் பந்துஹு, குர்வாணோ நாவசீதத்தில குர்வாணஹ பிளஸ் நாவசீதத்தி, அப்புறம் ந பிளஸ் அவசீதத்தி நாவசீதத்தி. மீனிங் வந்து என்னன்னா, நம்ம ஒரு மனுஷனோட சரீரத்துல ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து ஆலஸ்யம், அப்புறம் இன்னொன்னு வந்து பந்துஹு. அதுல வந்து ஒண்ணு வந்து லைக் நம்மளோட எனிமி, இன்னொன்னு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட். ஸோ எது நம்மளோட எனிமினா வந்து ஆலஸ்யம், அதான் வந்து நம்மளோட பிக்கெஸ்ட் எனிமி, நம்ம பிக்கெஸ்ட் எனிமி. அப்புறம் செகண்ட் லைன்ல சொல்ற நம்ம பந்துஹு, அதான் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு. आलस्यं हि मनुष्याणां शरीरस्थो महान् रिपुः नास्त्युद्यमसमो बन्धुः कुर्वाणो नावसीदति. நீங்க 6 சந்தி இருக்கு. ஷரீரஸ்தஹ பிளஸ் மகான் ஷரீரஸ்தோ மகான் ஆயிடுறது, ந பிளஸ் அஸ்தி நாஸ்தி ஆயிடுறது. அதே மாதிரி நாஸ்தி உத்யம வந்து
அத்யுத்தமா ஆயிடுறது. அதுக்கப்புறம் குர்வானோ நாவசீதத்தி, அந்த இடத்துல வந்து குர்வானஹ பிளஸ் நாவசீதத்தி, நாவசீதத்தி வந்து நா பிளஸ் அவசீதத்தி. அப்புறம் சமஹ பந்து, சமஹ பிளஸ் பந்துஹு வந்து சமோ பந்துஹு ஆயிடுது. ஸோ இதோட அர்த்தம் வந்து 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ளேயே 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஆலசியம், அதுக்கப்புறம் பந்து. ஸோ ஒன்று வந்து நம்மளோட ஃப்ரெண்டு அண்ட் இன்னொன்று வந்து நம்மளோட எதிரி. எது எதிரி அப்படின்னு கேட்டால் ஆலசியம், அதாவது லேசினஸ் தான் நம்மளுடைய பரம எதிரி. அதாவது ஷரீரஸ்தோ மகான் ரிப்புஹு வந்து அதுதான் கிரேட்டஸ்ட் எனிமி. ஆனா பந்துஹுனா வந்து என்னது, பந்துஹுனா என்னதுன்னா எது வந்து யார் வந்து கேரிங்கா இருக்காலோ அதுதான் பந்துஹு. ஸோ எஃபர்ட் வந்து நம்மளுக்கு பந்துவா இருக்கு. அடியன் மனுஷ்யானாம் शरीरस्थो महान् रिपुः नास्त्युद्यमसमो बन्धुः कुर्वाणो नावसीदति. இது என்னன்னா மனுஷனுக்குள்ள ஆலசியம் அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு குணமும் மகான் அப்படின்ற ஒரு குணமும் இருக்கு. அதுல என்னன்னா ஆலசியம் வந்து சோம்பேறித்தனமா இருக்குது. அதாவது இப்ப கொடுத்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்றேன். இப்ப 19 எக்ஸாம்பிள் இருக்குன்னா அதுக்கு 10 படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா, அதுக்கப்புறம் 10 அப்புறம் 11 படிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் டெய்லி அப்படியே எங்கேயும் வெளில போயிட்டு அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு 18 ராத்திரி தான் வந்து படிக்கணும்னு ஞாபகம் வரும். அப்போ அப்படியே சரியா படிக்க முடியாது, இல்லை லாஸ்ட் மினிட்னால. அந்த மாதிரி இருக்க சோம்பேறித்தனம் அதுதான் வந்து மனுஷனோட எதிரி. அதுக்கப்புறம் வந்து மகால் ரிப்பு, எது பந்துவா இருக்கு அப்படின்னு கேட்டா மகான் அப்படின்ற குணம் தான். அது என்ன குணம்னா முயற்சி செய்யறது அப்படின்னு சொல்லுவா. அதாவது நம்ம ட்ரை பண்ணிலே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கோலை அடைஞ்சிடலாம். அதே ஒருத்தர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து பல்பை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் 99 டைம்ஸ் ட்ரை பண்ணாரு. ஆனா 99 டைம்ல ஒரு வாட்டி ஒரு தப்பு வந்தது. அதனால பல்பை கண்டுபிடிக்க முடியல. ஆனா 100 வாட்டி கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாலும் அவருக்கு பல்பு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம வந்து மனுஷனை வளர்க்கறதுனா நம்ம வந்து நம்மளோட மகான் குணம், அதாவது முயற்சி எடுக்கிறது தான். முயற்சியே திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தெய்வத்தில் ஆகாத எதிலும் முயற்சித்தல் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्, सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्ति. धन्यवादः. शुभरात्रि. पुनर्मिलामः.